சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஒரு விளாக் போட போகிறோம். ஸோ அது என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து நம்ம போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம கிளம்புறோம். யார் யாரெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி. ஹலோ ஹாய் Sir, I'm Shalini calling from Geo 5. எல்லாரும் மொத்தமாக போகிறோம். ஹாய் எல்லாரும் மொத்தமாக போகிறோம். போயிட்டு அங்கே போய் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து துர்கா காந்தி அவர்களையும் மீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வரும். இப்போ இதோட வீடியோ முடிச்சா அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. பார்த்தீங்கன்னா பிரணிகா, பாலா அண்ணா, அப்புறம் வந்து சீரியல் ஆக்டர் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல மீனா கேரக்டர் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க அதை தாண்டி நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வராங்க. அதுல நம்மள ஸ்வேர்ல வந்து நாங்களும் வரோம். யார் யாருன்னா எங்க சைடு பாத்தீங்கன்னா நாங்க, பரமேஸ்வரி அக்கா, அப்புறம் வந்து மீரா அம்மாவங்க, அதுக்கடுத்து ஒரு 2 பேர் வர்றாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோக்குள்ள கவர் ஆகும். அதுக்கடுத்து நம்ம துர்காவும் பார்க்க போறோம். ஸோ அதையும் நம்ம வீடியோக்குள்ள வரும். இன்னைக்கு டே எப்படி போகுது, இந்த ஃபங்க்ஷன்ல யாரெல்லாம் மீட் பண்றோம், ஸோ என்ன மாதிரிலாம் ஸ்பெஷலா இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ தான் எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து அது வந்து எனக்கு இப்ப கை கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எந்த சேனல்கள்? அந்த சேனல் வந்து நான் சொல்றேன் லேட்டா லாஸ்ட்ல இந்த வீடியோ முடிவுல தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்டா சொன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அப்புறம் வாக்கா இவங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் தான் இருக்கு. மறந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. தலைவரெல்லாம் எங்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து என் ஸ்டூடெண்ட் இவ்வளவு முன்னேறி இருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரகாட்ட கலைஞர் பரமேஸ்வரி நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவங்களுக்கு குருமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகரிகமாலாவாமா. ஒருவேளை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இழைச்சு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தன்னோட எனர்ஜி கொடுத்து. ஆனா இவங்க சொல்லி கொடுத்து ஆள் நல்லா வெயிட்டா இருக்கிற ஒரே ஒரு குருமார் இவங்க மட்டும் தான் இருக்க முடியும். அவர் இல்லம்மா. இன்னைக்கு வந்துமா பரமேஸ்வரி, சுமதி, எனது அன்பு மகன் பாலா, அப்புறம் திருமுருகன் எல்லாருமே நம்ம டீம் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமா கிளம்பி எனக்கு பிடிச்ச நம்ம என்ன படமா பார்த்தோம், ஒரு விஜயகாந்த் காவிய தலைவன் அந்த படத்தை போட சாமி ரொம்ப நாளாச்சு பானுப்பிரியா மேடத்தை பார்த்துன்னு சொல்லிட்டு படம் பார்த்துருக்கோம். படத்தை பார்த்துருந்த உடனே பட்டு தூங்கிட்டான். இன்னைக்கு வேற பிரியாணி வேற செஞ்சுக்கோமா. சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்கிட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றது ஒரு 3 ஆள் சாப்பிட்ற மாதிரி சேர்த்து சாப்பிடுவோம். பிரியாணியோட பிரியர். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுமதிக்கு ஒரு சண்டை. ஆனா என்னன்னா இழுக்கல, அதிகம் இழுத்துருச்சு. இந்த கடையில சாப்பிட்டோம்னா கொஞ்சமா சாப்பிட்டு அவ்வளவு முடிஞ்சிடும். ஆனா நீ கொஞ்சம் அதிகம் அது கடையில என்ன காசு கொடுத்து சாப்பிடுறது. 1000 ரூபாய் போகும். வீட்டுல இருக்கும்போது கேப்பாரு மேப்பாரு கிடையாது. நம்ம வீட்டுல தான் போட்டு தரலான்னு சொல்லிட்டு. ஆமா சாமி, கடையில போனா 500 ரூபாய் கேட்பாங்க. சாமி என்னோட ஜிம்மிக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். வாங்க கிட்ட எங்க இருக்கீங்க பரமேஸ்வரி அப்படின்னு கேட்டேன். அம்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும் அப்படின்னாங்க. பரவாயில்ல சாமி, இருக்கிற இடத்த மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அம்மா நாங்க சத்தம் போடக்கூடாதாம்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாட்டமா இருக்கிற ஒரு கொட்டு வச்சுட பார்த்துப்போம். அப்போ என்ன சொன்னாங்க, சுமதி நீ எங்க இருக்குமான்னு. அம்மா நாங்கள் பெரியநாய்க்கு பாளையம் தாண்ட போறோம் அப்படின்னாங்க. அப்போ சுமதி நீங்க வந்து கவுண்டம்பாளையம் தாண்டி தான் நம்ம இந்துஸ்தான் காலேஜ் போகணும். நம்ம அதனால மறக்காம அம்மாவை கவுண்டம்பாளையம் வரும்போது பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போன் போட்டேன். எங்க சாமி இருக்குன்னு. அம்மா சிவானந்தா காலனி தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. சாமி எங்களை தாண்டியே போயிட்டீங்களேம்மா அப்படின்னு. அடுத்து போன் சரி நமக்கு வந்து பரமேஸ்வரி கூப்பிட்டாங்களே, கூப்பிடணுமேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி எங்கம்மா இருக்கு அப்படின்னு.
அம்மா எனக்கு இடம் தெரியல திருவண்ணாட்டை கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்து நம்ம என்னம்மா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரெடியாகி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சரி வாங்க தோங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேசி வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு. அம்மா பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னாங்க. இல்லை சாமி நானும் நம்ம டீம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம், நாகரிக மலை தான் கூட வராங்க அப்படின்னு. ஒரு சின்ன ஹெல்ப்புமா அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிங்களா? வாங்கி வைக்கவே இல்லையே. ஆமா சொன்னோன்னு கேட்டாருமா வீட்டுக்கு வாங்கிங்களா? இப்ப பசிச்சு நான் வீட்டுக்கு காலையில பிரியாணி சமைக்கிறப்ப சாப்பாடு குக்கன்ல இப்ப வீட்டுக்கு வந்து உங்க சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம். கவுண்டமலத்துல பிரியாணி கேட்டாங்கம்மா. ஆனா பிரஸ் காலனில வேற லெவல்ல அங்க சாப்பிட்டுட்டு பாலா எல்லாருமே சாப்பிட்டு நீங்க முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க இருந்து சாப்பிடுங்க. வேற லெவல்ல எங்க சமையல் உங்க வீடியோ எடுக்கல வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க உண்மையாலுமே அப்படியா நாங்களும் நம்ம சமையல் தான் பார்த்தேன். அதனால இப்ப நம்ம பேசுறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுமதி அன்பு மகள் சுமதி தான் யாரு அவங்க? அன்பு மகள் சுமதி, அப்புறம் கரகட்ட கலைஞர் இருப்பாங்க நம்ம பரமேஸ்வரி, அப்புறம் தங்கம் இந்து பேர் சொல்லி சாமி பாலாகீர்த்தி. நம்ம எல்லாமே நம்ம 3 சேனலுக்கு ஒரே நேரத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா உறவுகளே? இந்த மாதிரி வர ஒரு இடத்துல தான் நம்ம பேச முடியும். நம்ம நினைச்சிட்டு வருவோம், நிறைய கற்பனையோட வருவோம், கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது ஒரு பதிவு எடுத்து மக்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட ரசிகர்கள் வந்துருவாங்க. அவங்க இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தது கிடையாது. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால நிறைய இடத்துல நம்மளால வீடியோ எடுத்து போட முடியாது. இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பயந்தான்னு சொல்லிட்டு தரையில பறக்க கப்பல் உங்க மானத்தை பறக்கிற கப்பல். அதனால உறவுகளே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல இருக்கிறோம். அதனால எங்களோட வீடியோஸ் பொதுவா இங்க இருக்கிற கலைத்தாய் பெற்ற இடத்த எல்லா உறவுகளும் நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். மக்களே உங்களோட அதாவது உங்களை வந்து சிரிக்க வைக்கிறோம். எங்க மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே வீடியோல இருக்கக்கூடிய அத்தனை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்காக சிரிக்க வைக்கணும், உங்களை சிந்திக்க வைக்கணும். நிறைய உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ பதிவிட்டுருக்கோம். தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து எங்களோட பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மேலும் மேலும் அவங்க வளர்ந்து வர்றது எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோட உறவுகள் எங்களோட உறவுகள் எல்லாருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செல்வோடு நீங்கள் எல்லாரும் 100 வருஷம் நல்லபடியாக இருக்கணும். ஒட்டுமொத்த கடவுள் எல்லா கடவுளும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஃபங்க்ஷன் கிளம்பலாமா? தேங்க்யூமா, நன்றி. எனக்கு ஒரு டவுட். ஒரு டவுட்டாமா? எனக்கு வந்து டவுட் என்னன்னா காலை இன்னைக்கு இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணு எல்லாமே கஷ்டப்பட்டு அதெல்லாம் எனக்கு வந்து காலையில ஒரு ஃபீலிங் ஆயிப்போச்சு. என்னம்மா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க? நம்ம இப்படி ராணியத்த வீடு இருக்கு இல்லைங்க? ஆமா. அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடு ஒரு பாட்டி இருக்கும் தெரியுங்களா? ஆமா, இட்லி கடைக்காரமா? 120 ரூபா தரணும். நானு சத்தியமா காலையில கொடுத்துருக்கேன். அந்த பாட்டி ஃபீல் பண்ணுது. நீ சாப்பிட்டு போறியே எங்க கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டு சத்தியமா அது ரியலா சொல்றேன். உண்மையாலுமே 120 ரூபா தரணும். நான் 120 ரூபா வந்து ரெகுலரா சாப்பிட்டதா ஒரே நாள்ல சாப்பிட்டதா? நான் 4 நாள் சாப்பிட்டது. 4 நாள். ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டுருக்கா. சரி கொடுத்தாரு சாமி. சரி சாமி. சரி போலாம் எடுத்தோம்ங்களா? நன்றி உறவுகளை. இப்போ வந்து எல்லாரையும் மீட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்துஸ்தான் காலேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே யாரெல்லாம் மீட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு பிடிச்ச சில ஆக்டர்ஸ் கூட வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு இவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ ஃபங்க்ஷன் இடத்துக்கு வந்துட்டோம், வாங்க போகலாம். லவ் யூ சொன்னா லவ் யூ டூ சொல்லணும். செக்யூரிட்டிங்களுக்கு இந்த மாதிரி புடவை கொடுக்குறாங்களா? நான் இந்த ப்ரோக்ராம் நான் நடத்துறது நான் தான். எப்படி சமாளிப்பேன் வாய்க்கு போய் பேசுறது பழக்கம். ஆமா அந்த டான்ஸ் எக்ஸாம் வந்து நான் சேரிட்டபிள்
போகும்போது கூகுள் பே ஸ்மார்ட்டா இருக்கீங்களா? உங்க வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். I'm so sorry. It's fine, ma'am. Super. Thank you so much for asking, ma'am. சொன்ன மாதிரி ரூட் பஸ் இந்த பொள்ளாச்சி ரோட்டூரின் செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட்டான அவங்க பாட்டு மட்டும் தான் பாடுறதுக்கு மைக் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு வந்து இல்ல. எங்களுக்காக ஒரு 2 வார்த்தை. உங்களை மாதிரி நிறைய அழகான குழந்தைங்களாம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க சார்பாக நீங்க கோயம்புத்தூர் சார்பாக ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட்க்கு இந்த அழகான நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஈவெண்ட்டை. கொஞ்சம் நல்ல சவுண்டு போடுறாங்க. இந்த ஈவெண்ட்ல நீங்களும் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லாமே. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான். நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லா இது ஃபன் மைண்ட்லாம் இருக்குல்ல. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சூப்பர் சூப்பர். Who's the hero? Who's the hero? Back from them, but the arrow. Back from them, but the line. Not I correct things. Oh, who's the hero? Who's the hero? Back from them, but the arrow. Back from them, but the line. Not I correct things. Oh. ஒரு சின்ன காம்ப்ளிமெண்டரி gift வந்து கொடுக்கறாங்க. I request ma'am to kindly என்னோட மேடைக்கு அழைக்கிறோம். And ஒரு சொசைட்டில ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு பாலா. சோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துறலாம். நம்ம மேல நம்பிக்கை நாங்களே லைட் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வேண்டாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம். டிஜே டீ சாப்பிடுவாங்க. இவர் தனியா பேசிடுவாரு. அவரே பாட்டு போட்டு. ஹாய் மணிகா. ஹாய். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னே காதல் வராதுன்னு சொல்லிட்டு. நம்ம உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தால் டீச்சர் ஏதோ மீட்டருக்கு மேல கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சந்தோஷம் சந்தோஷம். ஆயக்கா எங்க காதல் பண்ணோடனே அத்தை தானே. Wow, what a beautiful performance by Trace Dance Crew. Thank you boys and thank you girls. Thank you so much. ஒரு எமோஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுல வந்து காமெடி பெர்ஃபார்மன்ஸையும் கலந்து விட்ட நம்மளுடைய செய்யறது சின்ன சின்ன பருவம் ஆசையெல்லாம்
கல்வியோ செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே வான கருங்குயில கச்சேரி வரியா வரியா கண்மணிக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா மனசில் இடம் பிடிச்சா என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது மட்டும் இல்லாமல் என் கூட 45 திருநங்கைகள் இருக்காங்க. யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய யூடியூபர்லாம் வந்திருக்காங்க. அவங்க மனசில் நிறைய நினைச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில் யாருக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கோவை மீரா ஃபேமிலியால் 50,000 ரூபாயை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்ததில். இதே மாதிரி நிறைய உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அனாதைங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் மேடை கிடைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாரும் அப்படியே ஒன் பை ஒன்னா லைனா வந்துருங்க மேடைக்கு ப்ளீஸ். சிவாஜி ராஜேஷ், எஸ்ஆர் வியூஸ், சிவாஜி ராஜேஷ், கன்னியம்மாள் கனி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கிடைக்கிறோம். உங்கள் கோவை பூபதி அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ட் நம்ம சிபிஇ பொண்ணு கௌரி அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். ஒரு few influencers இந்த சைடு ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம். வீராங்கம்மாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து எங்கே போகிறோம்னா ஒரு ஆளை பார்க்கறதுக்காக போகிறோம்.